நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னாக்கா, கவின் நடிச்சு நல்லா வரவேற்பு பெற்றிருக்க படம் தான் ஸ்டார். அந்த படத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். படம் பாத்தீங்களா, எப்படி இருக்கு? படம் வந்து நான் ரொம்ப நல்லாவே இருக்கு. எதிர்பார்த்தது மாதிரியே வந்து ட்ரெய்லர்லையும் டீசர்லையும் படத்தோட எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ஏன்னா கவினோட அந்த வேரியேஷன் ஆஃப் அந்த இது இருக்கு இல்லையா, அது நம்ம ட்ரெய்லரில் பார்க்கும்போது என்னவா இருக்கும் இந்த படம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை நமக்கு ரொம்பவே கொடுத்துச்சு. அதே மாதிரி நம்ம தேட்டரில் உட்காரும் போதும் அந்த எதிர்பார்ப்பை ஓரளவுக்கு நமக்கு பூர்த்தி செஞ்சிச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் படம். ஏன்னா படம் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஓகே, எனக்கு அந்த படம் டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு தோனியோட பயோபிக் வந்துச்சு இல்லையா? ஆமாம் ஆமாம், அந்த ஃபீல் தான் நான் எதிர்பார்த்து தான் அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சி எதிர்பார்த்து தான் நான் போனேன். அந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தவன் சினிமாவில் சாதிக்கணும்ட்டு ஊர்லேருந்து வருவாங்க இல்லையா? நீ கற்றுக்கிறது கூட காசு தேவையா இருக்குல்ல சார், தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோமோன்னு தோணுது சார். அவங்களோட பெயினை அப்படியே கொண்டு நம்ம மேலே அப்படியே இறக்குவாங்க. நமக்கே நடந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இல்லை, இது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பழமையான கதைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய கதைகள் இதே மாதிரி வந்திருக்கு. சினிமா வாய்ப்பு தேடி கிராமத்துலேருந்து வருவாங்க, அப்புறம் சினிமாவில் வெற்றி பெறுவாங்க, இல்லை சினிமாவில் வெற்றி பெறாட்டு வேற ஏதாவது ஒரு துறையை சார்ந்து போயிட்டு அந்த படம் ஃபுல்லாக அப்படி தான் போகும். இது புது கதை அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் அதை எப்படி டெலிவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். படத்தில் நிறைய அந்த ஸ்கூல் லைஃப், அப்புறம் காலேஜ் லைஃப், அப்புறம் வேலைக்கு போகிற ஒரு லைஃப் அப்படின்னு நிறைய வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு வேரியேஷன்லையும் அவங்க ரொம்ப கவனமா இதை கையாளணும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப நம்ம ஸ்கூல் லைஃப் சொல்றோம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அந்த அந்த சூழ்நிலை எந்த மாதிரி இருந்திருக்கும், எந்த மாதிரி பொருட்கள் பயன்படுத்தியிருப்பாங்க, எந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப கவனமா எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் லைஃப், கவின் காலேஜ் லைஃப் போறாரு, அங்க எப்படி இருக்காரு, அது அந்த அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, என்ன மாதிரி பொருள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ குறிப்பா நம்ம சொல்லணும்னா அப்படின்னா அந்த காலத்துல யூஸ் பண்ண அந்த ஒரு ஃபேன் இருக்கும், அந்த ஃபேன் அந்த அப்படி காமிச்சிருப்பாங்க. அப்புறம் நம்ம இப்போ டச் ஸ்கிரீன் யூஸ் பண்றோம், அப்போ அந்த பட்டன் மொபைல் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கவனமா எதெல்லாம் நம்ம கரெக்டா செய்யணும் அப்படிங்கிறது படம் முழுக்கவே கொண்டு போன விஷயம் ரொம்ப சூப்பரா இருந்தது. படம் பார்க்கும்போது நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஒரு 90s கிட்ஸ் அப்படிங்கும் போது இல்ல நம்ம அந்த படத்தோட பிளஸ்ஸே இதுதான், இந்த ஒரு விஷயம் தான் நம்ம ஈஸியா நம்மள அட்ராக்ட் பண்ற ஒரு விஷயமா இருந்துச்சு. இந்த படத்தை பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னாக்கா, லால் சார் முக்கியமான கேரக்டர். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னாக்கா, கர்ணன் அந்த படத்துல பிரிச்சு பெடல் எடுத்திருப்பாரு. இந்த படத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பாரு, ஒரு போட்டோகிராஃபராகவே வாழ்ந்திருப்பாரு. ஒரு பையனுக்கும் தான் அப்பதான் ஹீரோ. கரெக்டா? கரெக்ட், கண்டிப்பா. எப்படி பையனை ஹீரோவாக்குறாருங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இல்ல, இன்னொன்னு, இப்போ கவின் ஒரு இடத்துல சோர்ந்து போனாலும் கூட அவங்க அப்பாதான் லால் அந்த இடத்துல நீ உன்னையால முடியும், நீ இதெல்லாம் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த புஷ் பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். சார் நம்மளும் இப்படிதான் ஒரு சினிமா வாய்ப்பு தேடி சென்னைக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க, இன்னைக்கு வேற வேற வேலைகள்ல இருப்பாங்க. அவங்க அந்த படத்தை பார்க்கும்போது ஸோ நமக்கும் இப்படித்தானே இருந்தது, நம்மள எப்படி ஒருத்தவங்க புஷ் பண்ணி இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பை கொண்டு வர ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுல படத்துல வேற லெவல்ல ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். டைரக்டர் இளனை பத்தி சொல்லணும்னாக்கா, பியார் பிரேம காதல்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் பிரேக் விட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்னு ஒரு படம் பண்ணாரு. இவ்வளவு பிரேக் ஏன் எடுத்தாருங்கிறதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். எடுத்தாலும் சிறந்த கதை, வசனம் எல்லாமே ஃபென்டாஸ்டிக்கா பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன குறிப்பிட்ட அந்த படத்துல அவர் சொன்ன விஷயம் இந்த படம் என் அப்பாவுக்கு ஒரு டெடிகேட் பண்றேன். அந்த பத்திரிகையாளர் சந்திப்புலயும் அவங்க அப்பா பேசினாங்க. அந்த வழியை வெளிப்படுத்தின விதம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நான் அனுபவிச்ச ஒரு கஷ்டத்தை நான் இன்னைக்கு திரையில பார்க்கும்போது, அதுவும் என் பையன் மூலமா அதை ஒரு திரையில பார்க்கும்போது எனக்கு இருந்த அந்த ஒரு ஏக்கம் இருக்குல்ல, அது தீர்ந்த மாதிரி இருந்தது அப்படின்னு அவங்க அப்பா. அது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க நினைச்சு பாருங்க. தான் அப்பா பட்ட கஷ்டத்தை பையன் ஒரு படமா எடுத்து ரிலீஸ் பண்றோம். அது திரையில அவங்க அப்பாவே உட்காந்து பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது வேற லெவல்ல இருக்கும். எந்த ஒரு ஃபேமிலிக்குமே அது கிடைக்காது அப்படின்னு சொன்னோம். படத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா குறிப்பா பேக்ரவுண்ட் ஸ்கோர், இசையை நம்ம நிறைய பேர் கேட்பாங்க, யுவன் சார் பேக், யுவன் சார் பேக். யுவன் சார்லாம் எங்கேயுமே போல, இங்கதான் திருப்பி வந்திருக்கிறாருன்னு சொல்லணும். இங்கதான் இருக்காரு, மீண்டும் வந்திருக்காரு, மீண்டும் வந்திருக்காரு. எனக்கு என்ன ஒரு இதுனாக்கா, இயக்குனர்கள் கையில தான் இருக்கு படத்தோட பாடல்கள் வாங்குறதும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாங்குறதுன்னு நான் சொல்லலாம். அவர் எங்கேயுமே போல, ஒரு இயக்குனர் அவர்கிட்ட என்னமா கேட்கிறாங்களோ, என்னமா பண்ண சொல்றாங்களோ அதுதான் அவர் இவ்வளவு நாள் கொடுத்தாரு. யுவன் சாருக்கு இதுக்கு முன்னாடி லவ் டுடே நல்ல செம்ம ஹிட். பிரதீப் ரங்கநாத்
அதாவது நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு இயக்குனர் ஒரு மியூசிக் டைரக்டர்ல என்ன கேட்டு வாங்குறாரு அப்படிங்கறதா இருக்கு. அந்த மியூசிக் டைரக்டருக்கும் அந்த இயக்குனருக்கும் இருக்கிற அந்த ஒரு கனெக்ட் இருக்குல்ல, அதுதான் படத்துல வெளிப்படும். சோ அது வந்து இளனும் யுவன் சங்கர் ராஜாவும் வந்து சிறப்பாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் குறிப்பா கவின் வந்து அந்த மும்பையில இருக்கிற அந்த டைம்ல அந்த ஒரு மெலடியான ஒரு மெல்லிசை இருக்குல்ல, அது வந்து அப்படி நம்ம அந்த ஸ்கிரீனுக்குள்ள நம்மளை கொண்டு போயிட்டு நம்ம ஒரு ஃபீல் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு இவனோட அந்த பேக் திருப்பி வந்தது. யுவன் சார் இப்ப ரசிகர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், 7G ரெயின்போ காலனி, காதல் கொண்டேன் படத்துல எல்லாம் இருந்த இவன் வந்து நிறைய காணும் தேடிட்டு இருந்தீங்க இல்லையா. இந்த படத்துக்கு நீங்க யுவன் சங்கர் ராஜா ஃபேனா போனீங்கன்னாக்கா பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும் பின்னி படம் எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். இன்னொன்னு நம்ம படத்தை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ட்ரெய்லர்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு வசனம் வந்து கவின் பேசுறது ரொம்ப நல்லாவே இருந்தது. காசு இல்லை, என்கிட்ட காசு இல்லைப்பா. காசு இல்லை சார், காசு இருக்குமா அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும் படத்துல. அந்த டைலாக் நிறைய இடத்துல இருக்கு. ஆனா என்ன ஒரு பெருசா படத்துல அந்த டைலாக் நம்மள பெருசா இம்பாக்ட் பண்ணல அப்படின்னா, அந்த ஒரு வழியோட கவின் சொல்லும் போது நிறைய இடத்துல அது சொல்லும் போது கொஞ்சம் ஒரு ஈர்ப்பா இல்லையோ அப்படின்னு அந்த இடம் மட்டும் இல்ல. எனக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்கும்போது அவங்க அப்பாவோட பெயின்ஃபுல் அந்த வலி எப்படி இருக்குங்கிறத எனக்கு உணர முடிஞ்சிச்சு. அந்த ஃபீல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே. ஏன்னா ஒரு பையன் வந்து அப்பா கிட்ட காசு இல்லைன்னு கேட்கும்போது அவங்க அப்பா எப்படி எடுத்திருப்பாரு, அந்த ஃபீல் வந்து நல்லா அவங்க அம்மாவா நினைச்சிருந்த அந்த கீதா கைலாசம். ஆமா, வருமானம் இல்லாம நாங்க கஷ்டப்படுற மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். சூப்பரா நினைச்சிருந்தாங்க. ஒரு இடத்துல கூட நமக்கு வந்து அந்த படம் பார்க்கும்போது அந்த அம்மா கேரக்டரும் சரி, லால் சாவன் கேரக்டரும் சரி, ஒரு நடிக்கிறாங்கன்றதே தெரியாது. ஆனா அந்த அளவுக்கு படம் இவ்வளோ இளன் வந்து இவ்வளவு வருஷம் கேப் எடுத்தது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அப்படிங்கிறது ரொம்ப கச்சிதமா நம்ம ஏத்துக்கணும். இவ்வளவு வருஷம் பியார் பிரேம காதல் நம்ம வந்து சும்மா சொல்ல முடியாது. அதுவும் ஒரு சூப்பர் ஹிட்டான படம் தான், வசூல் ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி. அது ஒரு நல்ல படம். அதுக்கப்புறம் இப்போ இளன் இந்த எடுத்திருக்கிறது வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு படம். படத்துல சில விஷயங்கள் நம்ம மைனஸாகவும் பார்க்க வேண்டியதா இருக்கு. குறிப்பா நம்ம சொல்லணும்னா ஒரு படத்தோட என்ன ஸ்டார் ஒரு இளைஞன் சினிமாவில் சாதிக்கிறதுக்காக போராடுறான், அவனோட வாழ்க்கையை தான் படம் முழுக்க சொல்ல போகுது அப்படிங்கிறது நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிச்சு. ஆனா படத்துல நிறைய இடங்களை அதை மிஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஏன்னா கவினோட ஸ்கூலு, அப்புறம் காலேஜில் காதல், அப்புறம் மனைவி, இது மட்டுமே அவங்க அப்பா அம்மா, இதை மட்டுமே படத்துல பெருசா கொண்டு போயிட்டு சினிமாவில் அவர் பெருசா அந்த இதை வந்து காமிக்கலையோ அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. சினிமாவை விட்டுட்டு அவர் வெளில போகலாம்னு நினைக்கும் போது திருப்பி கொண்டு வந்து சினிமாவை இல்லாத கொண்டு வந்து விடும். அதுதான் சினிமா. அதான் சினிமாவை எந்த அளவுக்கு லவ் பண்ணாலும் நம்ம வெளியில போயிடலாம் அப்படின்னு சொன்னாலும் நீ கொண்டு வந்து திருப்பி சினிமாவில தான் கொண்டு வந்து நம்மளை தள்ளிவிடுமே தவிர அது அழகா காமிச்சிருக்காரு இளையன் அவர்கள். படம் ஃபுல்லுவே ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே படம் நம்மளை வந்து சீட் நுனியில உட்கார வச்சு நம்மளை ஒரு ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரியான ஒரு படம். இளம் நல்ல ஒரு டைரக்ஷன், அப்புறம் கவின் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப சூப்பரா. அதுவும் நான் சொன்ன மாதிரி ஸ்கூலு, காலேஜ், வேலைக்கு போறது, அந்த செம்மையா பண்ணிருப்போம். அப்படி அப்புறம் அந்த ஒரு விபத்து நடக்கும், ஒரு முக்கியமான கட்டத்துல ஒரு விபத்து நடக்கும். அந்த விபத்துக்கு அப்புறம் தான் அவரோட வாழ்க்கை ரொம்ப மாறி போகும். அந்த விபத்து அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை மாறி போகும். அந்த ஒரு வேரியேஷன் இருக்குல்ல கவின்கிட்ட, ரொம்பவே சூப்பரா இருந்தது. கவினா அப்படிங்கிற ஒரு ஷாக்கா இருக்கிற மாதிரி இருந்தது படம் பார்க்கும்போது. ஸோ அந்த அளவுக்கு கவின் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்கா சினிமா டோர் ஓப்பன்ல தான் இருக்கும். அந்த கால் எடுத்து வச்சாக்கா அவர் வந்து உள்ள ராஜா, வெளியில தான் நிற்பாரு. அவர் எந்த அளவுக்கு வெளியில தள்ளுதுங்கிறது தான் அந்த படத்தோட கதை. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா 3 சஸ்பென்ஸ் இருக்கு. அதை நாங்க சொல்ல விரும்பல. அதை நீங்க பார்க்கும்போது அந்த புரியும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம சஸ்பென்ஸ் இப்பவே ரிவீல் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த தியேட்டர்ல போய் உட்கார்ந்தோம்னா ஷாக் அப்படி நம்ம பார்ப்போம்ல, அது வந்து மிஸ் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் கவினோ டைரக்டரோ நிறைய இடத்துல பத்திரிகையாளர் சந்திப்புலையோ நிறைய இடங்கள்ல பேசும்போதே அதை தான் சொல்லியிருந்தாங்க, இந்த சஸ்பென்ஸ் வந்து ரிவீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும் படம். நிறைய இப்போ சினிமால சாதிக்கணும்னு வர்ற இளைஞர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு பூஸ்ட் ஆகும், ஒரு ஃபீல் குட் மூவியாவும் இருக்கும். நான் சொல்லிடுறேன். யுவன் சங்கர் ராஜா வந்து திரும்பி வரணும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா. யுவன் சங்கர் ராஜா ஒரு சாங் போட்டிருக்காரு. கிளைமேக்ஸ்ல வந்து அந்த சாங் வரும். அந்த சாங் பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோ திரும்பி வந்துட்டாரா இல்லையாங்கிறத. யுவன் சார் இஸ் பேக். ஆமா, கண்டிப்பா. ஸோ படம் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் படம் பாருங்க. நிறைய ரிவ்யூஸ் பார்த்தாலும் தியேட்டர்ல போய் நீங்க படம் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் நீங்க தாராளமா உங்களோட சோசியல் மீடியால எழுதுங்க. படம் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. கண்டிப்பா மறக்காம எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த படத்தை பொறுத்தவரையுமே நல்ல படம், சிறந்த படம். தயவு செஞ்சு தியேட்டர்ல பாருங்க. அதுதான் எங்களோட விருப்பம். நன்றி, வணக்கம்.